நேயர்களை நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார், இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா என்ன சார்? தகவல் அறியும் உரிமை சட்டம் அல்லது தகவல் பெறும் உரிமை சட்டம் அல்லது தகவல் உரிமை அப்படின்னு சட்டம்னா, ஒரு குடிமகனுக்கு தான் கோரும் தகவலை உரிமையாக தர வேண்டும், இந்த அரசு நிர்வாகத்தின் தர வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய ஷார்ட். ஒரு உரிமை என்பது எதற்கெல்லாம் உரிமை என்று இருந்ததோ, சுதந்திரம் பெற்ற பிறகு பேச்சுரிமை, எழுத்துரிமை, இந்த மாதிரியான சுதந்திரங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த குடிமக்கள் தங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமையை பெறவில்லை. அரசாங்கத்தோட செயல்பாடு, எந்த ஒரு செயல்பாடுகளையும் அவர்கள் கேள்வி கேட்கும் உரிமையை பெற்றிருக்கவில்லை. ஓர் அலுவலக நடைமுறையை அவர்கள் எப்படி அறிவது என்று உரிமையை பெற்றிருக்கவில்லை. ஓர் அலுவலகத்தில் நான் எனது தொடர்பாக ஒரு கோரிக்கை அல்லது புகார் மனு அனுப்பியிருந்தால் அந்த மனு எந்த நிலையில் இருக்கிறது, யார் அந்த மனுவை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் தீர்வு செய்திருக்கிறார்கள், யார் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று எதுவுமே கேட்க முடியாத நிலைதான் சிவப்பு நாடா முறையான அமெரிக்கா, அதாவது பிரிட்டிஷ் காலத்தினுடைய முறை. அதே முறைதான் சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அதே முறையில் தான் இருந்தது. அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பிரச்சனை தொடர்பாக அல்லது ஒவ்வொரு அலுவலகத்தினுடைய நடைமுறைகளை தெரிந்து கொள்ள அல்லது ஒரு அலுவலகத்தினுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள, ஒரு அலுவலகத்தினுடைய வெளிப்படையான நிர்வாகத்தை அறிந்து கொள்ள, அங்கே நடைபெறக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் தகவல் மூலம் கேட்டு பெற தரப்பட்டதுதான் இந்த தகவல் உரிமை என்பது. இதுக்குதான் தகவல் உரிமை சட்டம் என்று பெயர். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம், நான் விருதுநகர் மாவட்டம் சில்லுத்தூர் தாலுகால இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட பெயர் என்ன? என்னோட பேர் தோணிராஜ். ஓகே தோணிராஜ், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் விருதுநகர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல சார் 98ல பதிஞ்சேன் சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் சார். சரிங்க. அது இதுவரைக்கும் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல சார். நான் இப்போ தற்சமயமா இந்த தகவல் உரிமை சட்டத்துல விருதுநகர் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். சரிங்க. என்னோட பதிவு எந்த நிலைமையில இருக்கு, எந்த சீனியாரிட்டில இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சார். சரிங்க. அவங்க பதில் கொடுத்துருக்காங்க சார், தாங்கள் கோரும் தகவலை தர இயலாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் நம்பர் எஃப்னு போட்டு அனுப்பியிருக்காங்க சார். என்ன மாதிரி கேட்டிருந்தீங்க? அதாவது என்னோட பதிவு எந்த இதுல இருக்கு, எனக்கு அப்புறம் பதிஞ்சவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, என்னோட பதிவு எந்த நிலைமையில இருக்கு, சீனியாரிட்டில இருக்கா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன் சார். தயவு செஞ்சு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சார். அதாவது ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருந்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் எந்த ஒரு அழைப்பு வரவில்லை என்றாலோ அல்லது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த காலத்திலிருந்து என்னுடைய பதிவு நிலை என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு விண்ணப்பத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப எளிமையா ரொம்ப அருமையா பயன்படுத்தலாங்க. இது ஒவ்வொரு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்து வேலை கிடைக்காம இருக்கிற எல்லாத்துக்குமே இது பொருத்தமானது. தகவல் சட்டத்துல தகவல் மட்டும்தான் கேட்கலாம். கேள்விகளாகவோ ஆலோசனைகளாகவோ புகாராகவோ கோரிக்கையாகவோ இருக்கக்கூடாது. அந்த கேள்விகள் எப்படி இருக்கணும்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி இருக்கணும். பொதுவா தங்கள் அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் மற்றும் அவரின் பதிலுக்கு அடுத்து மேல்முறையீடு செய்ய வேண்டிய மேல்முறையீட்டு அலுவலர் பெயர், பதவி, அலுவலக முகவரி கேட்கலாம். அதே போல எனது வேலை வாய்ப்பக பதிவுகள் கணினியில் ஏற்றப்பட்ட தேதி, நீங்க என்னைக்கு பதிவு செஞ்சீங்களோ அது என்னைக்கு அவங்க கணினியில் ஏற்றினாங்களோ அந்த ஏற்றப்பட்ட தேதி கேட்கலாம். அடுத்து தங்கள் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு பதிவுகள் அனைத்தும் இணையதளத்திலும் கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்ட பணி முடிந்தது என்று அரசுக்கு அனுப்பிய அறிக்கையின் ஒளிநகல் அங்கே ஒவ்வொரு வாரமும் அனுப்பியிருக்கணும். அதே போல கடந்த டேஸ் டேஸ் ஆண்டுகளில் ஏதாவது ஒரே ஒரு பட்டியலில் எனது வேலை வாய்ப்பிற்கு தங்கள் அலுவலகத்தால் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் அப்படி பரிந்துரைக்கப்பட்ட பட்டியலில் எனது பெயர் உள்ள சம்பந்தப்பட்ட பக்கத்தின் ஒளிநகல் அளிக்க வேண்டுகிறேன் போடலாம். அதே போல டேசாம் ஆண்டு முதல் இன்று வரை வட்டாட்சியர்கள் ஆளுமையின் கீழ் உள்ள நியமனம் செய்யப்பட்ட கிராம உதவியாளர்கள் பணியிடத்தை நிரப்பிட டேஸ் மாவட்டத்தின் வட்டாட்சியர்கள் பட்டியல் கேட்டு தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பிய கடிதங்கள்
வேலைக்காக அவங்க ஆள் எடுக்கணும் இல்லையா? அதுக்கு லிஸ்ட் கேட்டு அவங்க வந்து மேல் அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. எங்கள்கிட்ட எத்தனை காலி இருக்கு, இதுக்கு நீங்க வந்து ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அது போல ஒவ்வொரு அரசு அலுவலகம், இது வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிராமம் பட்டி முதல் பாராளுமன்றம் வரை இருக்கக்கூடிய மாவட்ட மாநில அரசு சார்ந்த அல்லது மத்திய அரசு சார்ந்த எல்லா அலுவலகத்திலேயும் எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன என்று ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கையை கேட்கலாம். அதே போல எனக்கு வந்து வேலைவாய்ப்புக்காக நீங்கள் அனுப்பிய பரிந்துரை செய்யப்பட்ட பரிந்துரை கடிதல் நகல் கேட்கறீங்க. அதே போல வேலைவாய்ப்பகத்தில் நீங்க பதிவு செய்து கொண்டு அங்கே உங்களுக்கு அழைப்பானை அனுப்பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதற்காக என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் கையாளப்பட்டன என்பதையும் இதே சட்டத்தின் மூலம் கேட்கலாம். உங்களது விண்ணப்பத்தை மீண்டும் படித்து பாருங்கள். உங்கள் விண்ணப்பத்தில் தகவல் மட்டுமே கோரியிருக்க வேண்டும். ஆலோசனைகளாகவோ புகாராகவோ கேள்வி வடிவத்தில் ஏன், எதற்கு, எப்போது என்ற கேள்வி வடிவத்தில் இல்லாமல் இருந்தால் அது சரியான ஒரு விண்ணப்பமாகும். இதற்கு மேலும் நீங்க வந்து உதவி மையம் வந்து மதுரையில ஒவ்வொரு மாசமும் முதல் சனிக்கிழமை நடக்கிறது. தேனியில மையம் இருக்கிறது. தேனி மையத்தினுடைய எண் என்ன குறிச்சுக்கோங்க, 9865557021. இந்த எண்ணில் நீங்க வந்து குறிப்பிட்டு கேட்கலாம். அதே போல இந்த வாரம் வரக்கிற சனிக்கிழமை அன்று பழனி மாவட்டத்தில் பழனியிலே தெற்கு ரத வீதியில இருக்கக்கூடிய வாசவி மகால் என்ற திருமண மண்டபத்திலே பயிற்சி நடைபெறுகிறது. காலை 9 முதல் மாலை 5 மணி வரை. காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து பதிவு செய்து கொண்டவர்கள் எல்லோருக்குமே அன்று இலவசமாக எல்லா உதவியும் மனுக்களை எழுதுவதற்கு, மனுக்கள் சந்தேகங்களுக்கு, தீர்வுகளுக்கு, நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்குமே அங்கே தீர்வு சொல்லித்தர இருக்கிறோம். ஆகவே அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் இதுவரை சொன்னது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் மீண்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஓகே சார், புரியுது சார். நன்றி சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பாத்துக்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது சார். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றால் அது நம்மளோட அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம் சார். இப்ப அதனால என்ன லாபம் இருக்கிறது சார்? எந்தெந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்துல லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓர் இந்திய குடிமகன் தன்னுடைய உரிமையை பெற்று மனிதனாக வாழ்வதற்கு, இன்றைய காலகட்டத்துல மனிதனாக வாழ்வது என்பதே அரிதாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொண்டு, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு, ஒருவரிடத்து கடித்துக் கொண்டுதான் வாழ்கிறார்கள். பணம், பதவி என்ற வெறி பிடித்து அலைகிறார்கள். ஆனால் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியின் பின்னால் அல்லது ஒரு அமைப்பின் பின்னால் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அமைப்பின் மூலமாக போராடுவது, இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அவர்கள் அவருடைய உரிமையை தனி மனிதனாக இருந்து பெற இயலாத நிலையில்தான் நான் ஒரு குழுவாக இயங்கினால் எனக்கு இது கிடைக்கும், 10 பேர் சேர்ந்து போய் மிரட்டினா கிடைக்கும், 100 பேர் சேர்ந்து போய் தர்ணா பண்ணா கிடைக்கும், 1000 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணா கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் நம்ம குழுக்கள். அதே போல பணம் எனக்கு எதற்காக அதிகமாக இருக்க வேண்டும்? பணம் அதிகமாக இருந்தால்தான் நான் என்னுடைய உரிமைகளை எல்லாம் எளிதாக பெற முடியும் என்ற ஒரு சூழல். நிறைய பேசலாம் இதை பத்தி. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? மேடம் வணக்கம், என்னோட நேம் வந்து சிவராம் மேடம். சொல்லுங்க சிவராமன் சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். கேட்கறேன் மேடம், கேட்கறேன். வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், என் பேர் சிவராம் சார். சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பாளையம் கிராமம் சார். சரிங்க. எங்களது ஒரு டிராக்டர் திருடு போயிட்டுங்க சார். சரிங்க. 8 மாசம் ஆகுதுங்க சார். சரிங்க. இதுவரைக்கும் நேரடியா ஒரு விவசாயி வந்து டிராக்டர் உழுவுறதுக்காக பக்காவா ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கின வண்டி. சரிங்க. அது திருடு போய் 8 மாசம் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து எந்த வித நடவடிக்கை இல்லைங்க. உங்க விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டு சிஎஸ்ஆர் காப்பியாவது கொடுத்தாங்களா? சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் விசாரணைக்கு நேரடியா வரலைங்க சார். சரிங்க. அப்புறம் நேரடியா எஸ்பிஐ போயிட்டு நேரடியா பார்த்தேங்க. சரிங்க. பார்த்து சொல்லும் போது அவர் வந்து நாங்க டிஎஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்றேங்க, நீங்க போய் டிஎஸ்பி பாருன்னு சொன்னாங்க சார். சரிங்க. அப்புறம் ஸ்பாட்டுக்கே வராம அவங்க அங்கேயே நாங்க சொன்ன சந்தேகித்த நபர் கூப்பிட்டு நேரடியா விசாரணை பண்ணிட்டு, டிராக்டர் வந்து நாங்க சந்தேகக்கூடிய நபர் டிரைவர் ரவி அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. அவர் மேல வந்து கூப்பிட்டு விசாரிக்காத அவங்கள காரணங்களை வேற ஆளுங்களை விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க சார்.
போன வாரமும் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பார்த்து எஸ்ஐயாவை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. சரிங்க. ஆனா இந்த 8 மாசம் ஆகி நேரடியா ஒரு விசாரணை கூட ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கலைங்க. அந்த கேஸ் வந்து என்பின்னு போட்டிருக்கிறாங்க. திருடு போனதே சந்தேகத்துக்குரியதுன்னுட்டு. இப்போ உங்களுடைய நீங்க மனு அளிச்சதுக்கெல்லாம் நகல் இருக்கா? நகல் எல்லாமே எஸ்ஐயாவுக்கு 2 டைம் கொடுத்துங்க. நான் நகல் வச்சிருக்கிறேன். ஓகே. அதே நகல் தகவல் உரிமை சட்டத்துல கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேங்க ஐயா. அதுதான் அந்த நகல் இணைச்சிட்டு சரிங்க நீங்க அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலருக்கு சரிங்க தகவல் கேட்டு விண்ணப்பம் செய்யுங்க. அந்த விண்ணப்பத்துல வந்து பார்வையில உங்களுடைய புகார் மனுக்களை இணையுங்க. சரிங்க. மேற்கண்ட எனது பார்வையில் உள்ள புகார் மனுக்கள் மீது இன்று வரை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமையால் வேறு வழியின்றி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் கோருகிறேன். ஆகவே கீழ்காணும் தகவல்களை எனக்கு அளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுட்டு, ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் நீங்க ஆர்டிஐ யூஸ் பண்றீங்க. அது அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால அந்த வாசகத்தை எழுதுங்க. அடுத்து அதுக்கு கீழே ஒண்ணு, நீங்க அனுப்பின அந்த புகாருக்கு சிஎஸ்ஆர் நகல், எஃப்ஐஆர் நகல் கேட்கலாம். அடுத்து புகார் மீது விசாரணை செய்த அலுவலருடைய பெயர், பதவி, அந்தந்த நாட்களில் விசாரணை செய்தார், அந்தந்த நாட்களில் அவருடைய நாட்குறிப்பு டைரி காப்பி கேட்கலாம். அந்தந்த நாட்களில் அவர் யார் யாரை விசாரணை செய்தார் என்று கேட்கலாம். விசாரணையினுடைய அறிக்கையினுடைய நகலை கேட்கலாம். விசாரித்து பதிவு செய்த அறிக்கையினுடைய நகலை கேட்கலாம். விசாரணை முடித்து அவர் உயர் அலுவலகத்துக்கு அனுப்பிய அறிக்கையினுடைய நகல் கேட்கலாம். விசாரணையுடைய முடிவாக அவர் இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பிறப்பிக்கும் அதிகாரம் உள்ள அலுவலர் பெயர், பதவி, அலுவலக முகவரி கேட்கலாம். இறுதி ஆணை எத்தனை தினங்களுக்குள் அனுப்ப வேண்டும் அல்லது தீர்வு சொல்ல வேண்டும் என்று கேட்கலாம். இறுதி ஆணை பிறப்பிக்க காலதாமதம் செய்யும் அலுவலர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் யாரிடம் புகார் அளிக்கலாம் என்று கேட்கலாம். இந்த பிரிவில் காலதாமதம் செய்த அலுவலருக்கு தண்டனை என்னென்ன பிரிவுகளில் இருக்கிறது என்று கேட்கலாம். இப்படி எல்லாம் நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கலாம். அந்த காவல் நிலையத்தில், அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் உங்களுடைய புகார் கொடுத்த தேதியிலிருந்து இன்று வரை எந்தெந்த பராமரிப்பு பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்கலாம். அங்க இருக்கக்கூடிய எழுத்தருடைய அன்றாட பணிக்கடமைகள் கேட்கலாம். அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளருடைய அன்றாட பணிக்கடமைகள் கேட்கலாம். அவருடைய வாகன பதிவேடுகளுடைய நகல் கேட்கலாம். ஜீப் லாக் புக் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதையெல்லாம் கேட்டால் அவர்கள் உங்களுடைய மனுவின் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு 30 தினங்களுக்குள் தகவலாக சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இதற்காகவாவது உங்களுடைய புகார் மீது விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுக்கு மனு எழுத தெரியவில்லை என்றால் அருகாமையில் இருக்கக்கூடிய உதவி மையத்தினுடைய முகவரி தருகிறேன், மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி முடிந்த பிறகு இன்று மாலை அல்லது நாளையில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நம்பர் தரேன். சரிங்க ஐயா, ஒரு சின்ன டவுட்டுங்கய்யா. சொல்லுங்க. ஒரு பக்காவா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்கய்யா, என்பி போட்டா அதை திருடு போனதே சந்தேகத்துக்குரியதுன்ட்டு வந்து போட்டா எந்த வகையிலங்கய்யா நியாயம்? இல்ல, நீங்க அந்த பிரிவுகள்ல நீங்க அத வந்து நீங்க வந்து முதல்ல வந்து 2 விஷயம், ஒரு பெட்டிஷன் போடும்போது ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் நகல் கையில கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் நகல் கொடுத்தாங்க. அப்ப எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப அதுல வந்து பதிவு பண்ணதுக்கிறது வந்து உங்க கையெழுத்து வாங்கியிருப்பாங்கல்ல, உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நீங்க அதை படிச்சு பார்த்தானே கையெழுத்து போட்டீங்க? படிச்சு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து என்ட்ரி போடலங்கய்யா. சரி, எஃப்ஐஆர் காப்பி. அதுக்கப்புறம் போய் கேட்டா உங்க டாக்ஸ் திருடு போனதே சந்தேகமா வந்து நினைக்கிறாங்க, திருடி போக. அது வந்து அவங்க விசாரணையின் போது அவங்க எடுக்கிற முடிவு. உங்களுக்கு முதல்ல கொடுத்த, நீங்க புகார் செய்த பிறகு கொடுத்த நகல்ல வந்து அது புகார் அப்படியே தானே இருக்கிறது. ஆமாங்கய்யா, அதாவது என்பி போட்டதுங்கய்யா. ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது என்பி போடலங்கய்யா. அதுதான் போட மாட்டாங்க. முதல்ல வந்து நீங்க என்ன புகார் சொல்றீங்களோ அந்த புகார் எழுதி அப்படியே கொடுப்பாங்க. அதன் பிறகு விசாரணை செய்து விசாரணையின் தன்மைக்கு ஏற்றவாறு அங்கே மாற்றுவார்கள். அதாங்க விசாரிக்காமே வந்து என்பி போட்டாங்க, அதுதான் வருத்தம். அதுக்குதாங்க நீங்க முதல்ல வந்து ஆர்டிஐல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன விசாரணை அறிக்கை எல்லாம் கேட்டு வாங்குங்க.
அதுல வந்து அவங்க என்பின் கூட்டு திருப்பி அனுப்புவாங்க இல்லையா? இப்ப அந்த என்பின் அனுப்புறதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கிறது, என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது, எந்த பிரிவின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒன்றை செய்தீர்கள் என்று அதன் பிறகு கேட்கலாம். அதை எடுத்தோடனே முதல் மனுவிலேயே எல்லாம் கேட்கக்கூடாது. முதல் மனுவில் உங்களுடைய சாதாரணமான எல்லா தகவலையும் வாங்கி வைத்துக் கொண்டு இரண்டாவதாக மீண்டும் இன்னொரு விண்ணப்பம் அனுப்பி, ஏற்கனவே நீங்க எனக்கு கேட்டதுக்கு இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்கீங்க, இப்போ இந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க வந்து திருடு போனதை சந்தேகத்துக்குரிய மாதிரி கொடுத்துருக்கீங்க. திருடு போனதை சந்தேகம் என்று எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டீர்கள், யார் யாரிடம் விசாரணை செய்தீர்கள் என்று மீண்டும் கேட்க வேண்டும். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் எவ்வாறு தீர்வு காண்பது போன்ற நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காகிதத்தில் ஓர் ஆயுதம் சட்ட விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சி தொடர்கிறது. அனைத்திலும் லஞ்சம் ஊழல் நிறைந்திருக்க இன்றைய காலகட்டத்தில் லஞ்சம் ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கும் உங்களை சிந்திக்க வைப்பதற்கும் நம் கேப்டன் தொலைக்காட்சி எடுத்துள்ள ஒரு சிறிய முயற்சி தான் இந்த காகிதத்தில் ஒரு ஆயுதம் நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம், எங்க பேசுறீங்க? வணக்கம், மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க பெயர் என்ன? என் பேரு குமார் மேடம். சொல்லுங்க குமார் சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், நான் இது எங்க பூர்வீக நிலம் வந்து கோவில் இடம் சார். சரிங்க. அது அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 9 பேரு. சரிங்க. அது சொத்து பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா சும்மா வாய் வார்த்தையாவே பிரிச்சுக்கிட்டாங்க. சரிங்க. இப்போ ஒரு திருச்சி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப போய் வந்து கேட்டா என்ன சொல்றாங்க, இந்த இடம் எங்களோடது, அந்த இடம் சொல்லி பிரச்சனை பண்றாங்க. சரிங்க. கோவில்ல போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, யாரு வரி கட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து சரியா வந்து ஏதாவது பத்திரம் எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா, இல்ல என்ன? அந்த நிலம், கோயில் நிலம் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க? குத்தகைக்கு கொடுத்தாங்க. நஞ்சை நிலம் வந்து குத்தகைக்கு கொடுத்தாங்க. புஞ்சை நிலம் வந்து வீடு கட்டி குடியிருக்க கொடுத்தாங்க. ஓகே, அது யார் பேர்ல இன்னைக்கு வரைக்கும் வரி கட்டிட்டு இருக்கிறீங்க? ஆரம்ப காலத்துல ஒரே? ஆமா, கிட்டத்தட்ட தாத்தா காலத்துல இருந்து வரி கட்டிட்டு இருக்காங்க, ஒரு 30-40 வருஷத்துல இருந்து. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் தாத்தாக்கு பிறகு யார் பேர்ல கட்டிட்டு இருக்கிறீங்க? அது தாத்தா பேர்லயே தான் இருக்கு எல்லா நிலமும். இன்னைக்கு வரைக்கும் தாத்தா பேர்லயே தான் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ உங்க தாத்தாவுடைய வாரிசு சான்று வச்சு இணைப்பு செய்து அந்த அறநிலையத்துடைய அசிஸ்டன்ட் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். அது எந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டதோ அந்த கோயில்ல ஒரு ஏசி இருப்பாங்க. அந்த ஏசி கிட்ட நீங்க விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பாகப்பிரிவினை செய்தோ அல்லது சரி எல்லாத்தையும் கூட்டாகவோ அந்த ரசீதுல எல்லா பேரும் வர்ற மாதிரியாகவோ அல்லது நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ
எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான விருப்பமாக இருந்தால் அதுபடி அவர்கள் பிரித்தோ அந்த ரசீது போட்டு தருவாங்க. கோயில் நிலத்துக்கு வந்து குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு தான் உரிமை உண்டே தவிர நிலத்தை இறுதி வரை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை. ஆனா நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் பேர்ல ஈஸியா மாத்த முடியாது, பட்டா நாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஏசின்னு சொல்லுவாங்க, அவங்கள பாருங்க. அவங்க வந்து நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி பண்ணலைன்னா மீண்டும் என்ன தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன். இன்னொன்னு சார், இப்போ அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ குத்தகைக்கு வந்து இப்போ எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஒத்துமை இல்ல. இப்போ இந்த நிலம் எனக்கு வேணும், அந்த நிலம் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேக்குறாங்க. சரிங்க. சரியா வந்து இது குறிப்பிட்ட நிலம் வந்து என்னோடது, அதாவது கோயில் மூலியமா வாங்கினது, இது வந்து என்னோடது அப்படின்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாதுங்களா? அப்படி அவங்க சண்டை கட்டிக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனுடைய காதுக்கு போய் இதனால வந்து பிரச்சனை வருது செஞ்சா அந்த நிலத்தை அவங்க திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் வருமே தவிர பிரிச்சு கொடுக்கற சூழ்நிலை வராது. அதனால உங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நிலம் நீங்க வந்து காலகாலமா பயன்படுத்தலாம். அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அவர்கள் வந்து அறநிலைத்துறையின் சார்பாக உடனே நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த வந்து கைப்பற்றி கோயில் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்குவாங்க. எல்லாம் வெளியே தரதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அப்படிங்க. சரி சார். ஓகே ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். இன்னொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? மாரிமுத்து சார். சொல்லுங்க மாரிமுத்து சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஆமாங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை. சொல்லுங்க சார். உடுமலை வட்டம்ங்க. சரிங்க. அதாவது வீடு வந்து 90ல சரிங்க சர்வ் பண்ணும் பொழுதுங்க. சரிங்க. அந்த சர்வ் பண்ணது அப்படின்னா மேப் கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்ப வந்து பட்டா என்ன பண்றாங்கன்னா பட்டாவு அவர் பேருக்கு வரலைங்க, அப்பா பேருக்கு பட்டா வரல. சரிங்க. ஆனா மேப் மட்டும் இருக்கு. மணியார போய் கேட்டா SS8ன்னு போட்டிருக்குதுங்க, உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க சார். சரி, அதுக்கு என்ன அப்படிங்கறத ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன். அந்த நிலம் எப்படி கிடைச்சதுங்க? வீடுங்க அதாவது வந்து பெரம்போக்குல வீடு. சரி. கவர்மெண்டினுடைய இடத்துல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அதுல இருக்காங்க. சரிங்க. 50 வருஷமா இருந்த இடத்துல வந்து கவர்மெண்டினுடைய இதுல வீட்டை கட்டி 90லயா 95லயா 92லயா உலக சர்வ் வந்திருக்கு சார். சரிங்க. அந்த சர்வீல எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்காங்க. 86ல. சரிங்க. அது எப்ப எனக்கு டைம் தெரியலைங்க. சரி. ஆனா 2 வீட்டுக்காரருக்கு மட்டும் பட்டா வரல. சரி. பாக்கி வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் பட்டா வந்திருக்குதுங்க, பட்டா இருக்கு. ஓகே, அதாவது அவங்க குடியிருந்த பகுதி வந்து ஆட்சேபனைக்கு அல்லாத புறம்போக்கு நிலங்களாக இருந்தால் அவருக்கு அப்பவே பட்டா கொடுத்துருப்பாங்க. ஆட்சேபனை இருக்கக்கூடிய பட்டா நிலங்களாக இருந்தால் அந்த நிலத்துக்கு மட்டும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேல அனுபவிச்சுட்டு இருக்கலாம். என்னைக்காவது அந்த நிலம் அரசாங்கத்துக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கும் போது அவங்க திரும்ப எடுத்துக்கிறதுக்காக அந்த ஒரு வாய்ப்பு அந்த அரசாங்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல நிறைய புறம்போக்கு இருந்தது. அந்த நிறைய புறம்போக்கு நிலங்கள்ல இவர்களுக்கு அரசாங்கத்துக்கு தேவையில்லை என்று முடிவு செய்த இடங்களை மட்டும் கண்டிஷன் இல்லாத அதிகாரம், அதாவது அரசுக்கு தேவையில்லை என்பதன் காரணமாக அந்த பட்டாவெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒப்புதல் கொடுக்கிற பணியை வந்து அந்தந்த மாவட்டத்தில் கூடிய வட்டாட்சியர், ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து முடிவு செய்வாங்க. அந்த நிலமுடைய தன்மை, அந்த நிலம் அவசியமா இல்லையா என்பதையெல்லாம் பொறுத்து முடிவு செய்வாங்க. பொதுவாக ஆற்றுப்படுகைகள், அதே போல போக்குவரத்து இருக்கக்கூடிய சாலை அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்கள், வண்டிப்பாதை நிலங்கள், இதெல்லாம் வந்து நிரந்தரமாக ஆட்சேபனை இருக்கக்கூடிய ஒரு நிலங்கள். இதற்கு வந்து என்றைக்குமே பட்டா தரமாட்டாங்க. உங்களுடைய சர்வே எண்ணுடைய வந்து அந்த சர்வே நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அருகாமையில் இருக்கிற பட்டா அதெல்லாம் சிட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. வரைபடம் மட்டும்தான் இருக்குது. அந்த வரைபட நகல் எடுத்துக்கோங்க. அந்த இடத்தினுடைய சர்வே எண் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு வர 11ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 9:30 மணிக்கு பழனியில கிடக்கிற முகாமுக்கு வாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கேயே நான் மனு எழுதி தரேன். சரி சார், பட்டாவை எடுத்துட்டுங்க. வீட்டினுடைய வந்து ரேஷன் கார்டு இருக்கு, கரண்ட் பில்லு 25 வருஷம் முன்னாடி வாங்கின பில் எல்லாம் இருக்கு. எல்லா ஆவணமும் எடுத்துட்டு வாங்க. சரி. வர 11ஆம் தேதி காலையில வாசவி மகால், பழனியில் நடக்கிற வாசவி மகால்ல காலையில 9:30 மணிக்குள்ளார பதிவு பண்ணிருக்கணும்.
லேட்டா வந்தா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றிய பயனுள்ள கேள்விகள், தெளிவான விளக்கங்களுடன் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்த பட்டா பெயர் மாற்றம் எவ்வாறு நடந்தது என்பதை அறிந்து கொள்ள கீழ்காணும் தகவலை அளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிட்டு கேட்டாங்கன்னா அந்த பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் தவறாக இருந்தால் அது திருத்த விடுவார்கள், திருத்தி தந்து விடுவார்கள். அதே போல எல்லா உரிமைகளையும் பெறலாம். உதாரணமாக ஒரு துறையில் மக்களுக்காக என்ன சேவை செய்கிறார்கள் அல்லது இந்த துறை இருப்பதனால் எனக்கு என்ன லாபம், ஒரு அரசு துறை, ஒரு மின்துறை இருக்கிறது அல்லது வருவாய்த்துறை இருக்கிறது அல்லது ஒரு கல்வித்துறை இருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்வித்துறையில் எங்கள் குடும்பத்திற்கு என்ன லாபம் இருக்கிறது என்று தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக எழுதி கேட்டால் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதன் பிறகு நீங்கள் அதை விண்ணப்பம் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சமூக நலத்துறை இருக்கிறது, குடும்ப நலத்துறை இருக்கிறது, எல்லாவற்றிலுமே கேட்டு தன்னுடைய தேவைகள் என்ன, எனக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய தேவைகளுக்காக இந்த அரசாங்கம் என்னென்ன உரிமைகள் அளித்திருக்கிறது, என்ன தேவைகளை எல்லாம் நான் பெற முடியும், அதற்கான விண்ணப்பங்கள் என்ன இருக்கின்றன, அந்த விண்ணப்பத்தினுடைய மாதிரியை கூட, இந்த விண்ணப்பத்தினுடைய நகலை கூட வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அலுவலகம் சென்றுதான் அந்த விண்ணப்பம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அது போன்ற பயன்களை எல்லாம் இதில் பெறலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் காமராஜ் மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். தொடர்ந்து பேசவும் சார். சார் கேக்குது, சொல்லுங்க சார். நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் தலியவடி கிராமம் சார். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. நாங்க வந்து வாக்கிய பிரச்சனை சார். அது பல வருஷமா வந்து நம்ம முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க. அதுல வந்து வாக்கியம் வந்து வரப்படத்துல வரலன்னு சொல்லி வாக்கியால எடுத்துட்டாங்க சார். சரிங்க. இது வந்து விஓட்ட வந்து பல தடவை சொன்னோம் சார். சரிங்க. ஆனா விஓ வந்து வரப்படத்துல இல்லைன்னால அவங்க எடுத்துட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க சார். வந்து ஒருத்தநாட்டு வந்து வட்டாட்சியார்கிட்ட பணம் இது கொடுத்தோம் சார், மனு கொடுத்தோம் சார். சரிங்க. அவங்க வந்து ஆணையம் வந்து இடத்த வந்து பார்த்துட்டு போனாங்க சார். சரிங்க. இதுவரை எந்த தகவலும் அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல சார். அந்த வாய்க்கால் வந்து எத்தனை ஆண்டுகளாக இருந்ததுங்க? அது முப்பாட்ட காலத்துல, அது ஒரு இப்படி 100 தலைமுறைக்கு 100 வருஷத்துக்கு மேல இருக்கு சார். ஓ, அப்ப கண்டிப்பா அது வரைபடத்துல இருந்து எடுத்திருந்தாலும் அந்த உரிமை இருக்கிறது. ஒரு நீர்வழி தடங்களை மறிப்பதோ அல்லது அதை மறைப்பதோ அல்லது கால்வாய்களை மறைப்பதோ வாய்க்கால்களை மறைப்பதோ கிரிமினல் குற்றம். அதற்கு காரணமானவர்களுக்கு கிரிமினல் தண்டனை பெற வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த வரைபடம் எஃப்எம்பி என்று சொல்வார்கள், அந்த செவேரினுடைய எஃப்எம்பி கேட்டு வாங்கணும். அந்த கிராம வரைபடம் வாங்கி பாருங்க, அல்லது யூடிஆருக்கு முன்பு இருக்கக்கூடிய வரைபடம், ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வரைபடம் கேட்டு வாங்குங்க. யூடிஆருக்கு முன் இருக்கக்கூடிய சிட்டா அடங்கல் அந்த பதிவேடுகள் எல்லாம் ஏ பதிவேடு என்று சொல்வார்கள், அந்த பதிவேடுகளை வாங்கி பாருங்கள். அதன் பிறகு இப்போது இருக்கக்கூடிய பதிவேடுகளை எல்லாம் வாங்கி ஒப்பிட்டு பார்த்து ஏற்கனவே அது இருந்த வரைபடத்தை வைத்து இந்த வரைபடத்தில் தவறு ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே இந்த தவறை சீர் செய்து அல்லது அந்த தவறை திருத்தி புதிய வரைபடத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ அல்லது மாவட்ட வருவாய் அலுவலகத்திலேயோ அல்லது கோட்டாட்சியர் அவர்களிடமோ நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். உங்களுக்கு இது சரியா தெரியலன்னு சொன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு பழனியில நடக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிகளை மேற்கு மண்டலத்தில் கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுவாக அங்கே முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு வழியை ரொம்ப எளிமையா சொல்லித்தர்றோம். 11ஆம் தேதி காலையில 9:30 மணிக்குள்ள நேரில் வந்துருங்க. அப்படி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்களே வரைபடங்களுடைய நகலை பெற முடியும். நகல் பெற்று 2 வரைபடங்களுக்கும் ஒப்பீடு வைத்து அன்று இருந்தது இன்று இல்லை, ஆகவே இன்றைய வரைபடத்தில் அதை சரி செய்து தருமாறு கோரிக்கை விண்ணப்பம் முதலில் அனுப்புங்கள். மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், மாவட்ட கோட்ட அலுவலர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் இவர்களுக்கு அனுப்புங்கள். அவர்கள் 30 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுப்பார்கள். 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க தவறினால் நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக தகவல் கேட்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு உறுதியாக அவங்க எடுப்பாங்க.
நிச்சயமா அந்த வாய்க்காலை மறித்தவர்களுக்கு தண்டனை உண்டு. அதுலதான் சிறப்பு. அதனால நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து விடாம போராட்டம் செய்தீர்கள் என்று சொன்னால், அதை போராட்டம்னா ரோட்ல போய் இல்ல, வீட்டுல இருந்துட்டே எழுதணும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா 6 இருந்து 8 மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு வாய்க்கால அவங்களே திரும்ப வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. இந்த தகவல் சட்டத்தை பயன்படுத்துங்க. தெரியலன்னா நேர்ல வந்து பாருங்க. ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். சார், இப்ப இந்த கல்வி கடன் அது வந்து யாரெல்லாம் பெற முடியும்? எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கடன் கிடைக்குமா? கல்வி கடன்ங்கிறது வந்து நம்மளுடைய உரிமை. ஒவ்வொரு பாராளுமன்றத்தினுடைய சட்டம் மூலமாக வந்திருக்கிறதுனால எல்லாருடைய உரிமை. இந்த கல்வி கடன்ல வந்து நிறைய எல்லாருக்குமே கிடைக்கும். பிசி, எஃப்சி யாருக்கும் அதெல்லாம் கிடையாது. ஏழை பணக்காரன் கிடையாது. பெற்றோர்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடனை திருப்பவில்லை, ஆகவே தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது. எந்த காரணமும் சொல்லி இந்த கடனை நிறுத்த முடியாது. இந்த கல்வி கடன் வந்து இல்லை என்று சொல்வதற்கே அவர்களுக்கு முதல் உரிமை இல்லை. விண்ணப்பத்தின் போது ஏதாவது ஆவணங்கள் விடுபட்டிருந்தால் அந்த ஆவணத்தை திரும்பவும் பூர்த்தி செய்து தாருங்கள் என்றுதான் கேட்கலாமே தவிர, நீங்க இந்த அப்ளிகேஷன்ல குறைபாடு இருக்கிறதுனால உங்களுடைய கடனே தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க ஏதாவது குறைபாடாக விண்ணப்பம் செய்திருந்தாலும் கூட மீண்டும் அதை விண்ணப்பம் செய்து வாங்கிக்கலாம். இதுல வந்து குறிப்பா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மட்டும் கல்வி கடனுக்கு வந்து ஒரு பிரிவு வந்து அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் கூடிய எஸ்சி எஸ்டி பைனான்ஸ் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு இலவசமாக அந்த கல்வி தொகையை தருகிறது. டியூஷன் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய தொகையை தருகிறது. ஆகவே அவர்களுக்கு மட்டும் கல்வி கடன் வங்கியில் தரமாட்டார்கள். அப்போது கல்வி கடனுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் தவிர பிற கடன்களை வாங்கலாம். ஒரு கல்வி கடன் என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீஸ், போக்குவரத்து, விடுதி கட்டணம், புக்ஸ், யூனிஃபார்ம், அவங்க வாங்கக்கூடிய லேப்டாப், இன்ன பிற அவர்கள் கல்விக்கு தேவையான மற்ற அத்தியாவசியமான தேவைகள் இருக்கக்கூடிய எது வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் பெற முடியும். அப்படி தர மறுத்தால் தகவல் சட்டம் மூலமாக அவர்கள் கேட்கலாம். அதே போல ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வங்கியில் சென்று விண்ணப்பத்தை கேட்டு வாங்கி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆதாரத்தோடு கொடுக்க வேண்டும். அதாவது அக்னாலஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்புகையை பெற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அல்லது பதிவு அஞ்சல் மூலமாக அந்த விண்ணப்பத்தை அனுப்பிவிட வேண்டும். இந்த விண்ணப்பத்தை தர மறுத்தால் அந்தந்த வங்கியில் இருக்கக்கூடிய வலைதள முகவரியிலேயே உங்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் டவுன்லோடு செய்து அதை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கலாம். அதே போல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் இந்தியன் www.voiceofindian.org என்ற வலைதளத்துக்குள் சென்றால் எல்லா வங்கிகளுடைய விண்ணப்பங்களும் அங்கே இருக்கின்றன. அந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து இணைப்பு ஆவணங்களை வைத்து அனுப்பினால் நிச்சயமாக கல்வி கடன் கிடைக்கும். ஒப்புகை இல்லாமல் நீங்கள் விண்ணப்பத்தை நேரடியாக கொண்டு கொடுத்து விட்டால் கிடைக்காது. அதே போல இன்னொன்று, வங்கியில் விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பியவுடன் அவர்கள் உங்களிடம் ஏதாவது ஒரு கையெழுத்து கேட்டால் என்ன என்று தெரியாமல் போடக்கூடாது. எனக்கு இவ்வளவு தொகை போதும், 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு 60,000 தாங்க சாங்ஷன் ஆயிடுது, இதை வாங்கிங்க, இது ஒத்துக்கிறேன்னு கையெழுத்து போடுங்கன்னு கேட்கலாம். அல்லது நான் இன்னென்ன ஆவணங்கள் எல்லாம் இணைக்கவில்லை, ஆகவே என்னிடம் அந்த ஆவணங்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால் இந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், வங்கி மேல கடன் இல்லை சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த மாதிரி அவங்க சூசகமான வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பேப்பர்ல, வெத்து பேப்பர்ல, சாதாரண பேப்பர்ல ஏதாவது கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா நீங்களே வேணான்னு சொன்ன மாதிரி அவங்க ஃபில்அப் பண்ணிக்க முடியும். ஆகியே நீங்க வந்து விண்ணப்பம் கொடுத்த பிறகு கடன் சாங்ஷன் பண்ணி உங்க கண்ணில் செக்கை காட்டுற வரைக்கும் நீங்க எந்த ஒரு ஆவணத்திலையும் சென்று வங்கியிலே அதிகாரம் இல்லாமல் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல வங்கியில அழைப்பானை இல்லாமல் போகக்கூடாது. விண்ணப்பத்தை பதிவு அஞ்சலில் அனுப்பி இருந்தால் மட்டும் இடையில் ஒரு முறை நேரில் சென்று உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை கேட்கலாம். அனைத்து படிப்புகளுக்கும் இருக்கிறது. இந்த படிப்புக்கு தான் இருக்குது, அந்த படிப்புக்கு கல்வி கடன் இல்லைன்னு இல்லை. ஓராண்டு பயிற்சி கூட, அதாவது முன்னாடி எல்லாம் இல்லாம இருந்தது, கடந்த ஆண்டு முதல் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளுக்கும் ஓராண்டு 2 ஆண்டு பயிற்சிகளுக்கும் கல்வி கடன் தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கல்வி கடனை பெற்று மனிதவள மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த கல்வி கடன் திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேயர்களும்
உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தகவல் தெரிவித்து பெற்றுத்தருவதற்கு உதவி செய்யுங்கள். கல்வி கடன் தர மறுத்தால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்தியன் குரல் இலவச உதவி மையங்களை நாடினால் நிச்சயமாக உங்களுக்கு அவர்கள் ஒரு பைசா செலவில்லாமல் கல்வி கடனை பெறுவதற்கு உதவி செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே சார், மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியமா இருக்கிறது கல்வி. கல்வி கடன் பற்றிய நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு நாட்டோட உறுதித்தன்மையை அளவிடுவது கல்வி. ஆனால் ஏழை மாணவர்களுக்கு கல்வியை அடைவதற்கு தடைக்கல்லாக உள்ளது கல்வி கட்டணம். கல்வி கட்டணத்தை அடைவதற்கு கல்வி கட்டணத்தை நம்ம போக்கணும்னா கல்வி கடனுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். கல்வி கடன் பற்றிய நிறைய விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இப்ப இந்த கல்வி கடன்ல ஆதரவற்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு எல்லாம் ஷூரிட்டி கொடுக்கணும். கண்டிப்பா அந்த ஷூரிட்டி இந்த ஆர்ஃபனேஜஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் யாரு ஷூரிட்டி கொடுப்பா? அந்த கல்வி கடன் எப்படி கிடைக்கும் சார்? இல்ல, கல்வி கடன்ல ஷூரிட்டி என்பது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான பிணையமும் கிடையாது. சார், இந்த கேள்விக்கான விடைகளை பார்க்கலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம், உங்க பெயர் என்ன? தொலைக்காட்சி ஒலியை குறைத்து கொண்டு பேசவும். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பெயர் என்ன? வணக்கம் மேடம், மாரி மேடம், திருக்கோயில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார், இது நான் கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எம்ஃபில் ஜாயின் பண்ணேன். சரிங்க. எம்ஃபில் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு 6 மந்த் கழிச்சு. சரிங்க. ஆனா இப்போ இன்சென்டிவ் கேட்கறதுக்கு துறை அலுவலர்கிட்ட இது வாங்கணும், முன் அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க. சரிங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். அதான் அனுமதி யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி கேக்குறேன். நீங்க அழகா யாரு உங்ககிட்ட சொன்னாங்களோ அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலருக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக இந்த மாதிரி முன் அனுமதி அல்லது துறையினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அலுவலரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அந்த முன் அனுமதி பெற வேண்டும், பெற வேண்டிய தேவையில்லை என்ற அரசாங்க உத்தரவு, அரசு ஆணையின் நகல் கேட்கலாம். அந்த எந்த அலுவலரிடம் உத்தரவு பெற வேண்டும் என்ற உத்தரவின் நகல் கேட்கலாம், அரசு ஆணையின் நகல் கேட்கலாம், அதற்கு காரணமான அவர்களுடைய அலுவலகத்தினுடைய முகவரி கேட்கலாம். இப்படி நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக உங்களை எந்த ஆபீஸ்ல கேட்டாங்களோ அதே ஆபீஸ்ல நீங்க சும்மா வாய் வழியா கேட்கும் போது அவங்க உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க தான் இப்படி என்ன கேட்டிருக்கிறீங்க, இதுக்கு நான் யார்கிட்ட போய் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உடனே எழுதி அங்கேயே கையில கொடுத்துட்டு அங்க இருக்கிற தபால் செக்ஷன்ல கையில கொடுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களே எல்லா தகவலையும் தந்து விடுவார்கள். நீங்கள் வேறு ஒருவரை கேட்பதை விட இதுல ஒரு சின்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருந்தாலுமே கூட சம்பந்தப்பட்ட அலுவலர் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை, அதன்படிதான் செயல்பட முடியும். நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்தா நாளைக்கு அவர் இல்ல நீ இவர்கிட்ட வாங்கினது தப்பு, நீ அவர்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு ஒரு பொருளை கலப்புவார். இல்ல வேண்டுமென்றே சொல்லலாம், அதாவது நீங்கள் அலைக்கழிக்கப்படலாம். ஆகவே அவர் என்ன சொன்னாரோ அதை அவரிடமே தெளிவாக கேட்டு எழுத்துப்பூர்வ ஆவணமாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் அந்த செயலை செய்தார்களானால் அவர் என்றைக்கும் உங்களை அலைக்கழிக்க செய்ய முடியாது. உங்களுடைய கோரிக்கை எளிதாக தீரும். எந்த சந்தேகத்தோடு ஒரு அலுவலகம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் பதில் கொடுத்துட்டாரியா, இதைத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கார், இவர் பதில் கொடுத்துட்டார், இந்த ஆபீசர்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கார், இவர் தான் பதில் கொடுத்துருக்கிறார், இந்த அலுவலகத்துக்கு போனா அங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த அலுவலகத்துல விண்ணப்பம் செய்தா எத்தனை நாள்ல கொடுக்கணும், விண்ணப்பம் யார்கிட்ட செய்யணும், எப்படி செய்யணும், அவருடைய மாதிரி விண்ணப்பம் என்ன, இது எல்லாவற்றையுமே நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாகவே கேட்டு பெற்று அதன்படி நீங்கள் விண்ணப்பம் செய்து நீங்க அந்த அனுமதி எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். மற்றொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேரு தேன்மொழி. என் பிரதருக்காக கேட்கணுங்க. ஓகே தேன்மொழி மேம், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகேங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், என்னோட
ஃபாதர் வந்து 2010ல வந்து சர்வீஸ் இருக்கும்போது இறந்துட்டாருங்க. சரிங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரிங்க. என் பெரிய பிரதருக்கு வந்து கருணை அடிப்படையில்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாருங்க. சரிங்க. அப்புறம் அவங்க வந்து டி ஆஃபீஸ்ல வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துங்க நீங்க அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் வந்து குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க. சரிங்க. நீங்க வேலைக்கு போறதுனால நாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அரசாங்க வேலையில போயிட்டு இருந்தாரா பிரைவேட்டா போயிட்டு இருந்தாரா? பிரைவேட்டா வந்து ஒரு லேபரா தான் போயிட்டு இருந்தாருங்க. பிரைவேட் தான். ஆமாங்க, பிரைவேட்டா ஒரு கம்பெனி கூட இல்லைங்க, சும்மா லேபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரி சரிம்மா. அப்புறம் ஆனா அவங்க கேக்குற டீடைல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒர்க் பண்ணினாதான் கரண்டா லைஃப் லீட் பண்ண முடியும். சரி. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்க. ரெண்டாவது இவர் மறுபடியும் சொல்லும்போது நான் வந்து எந்த ஒரு கம்பெனிலயோ கவர்மெண்ட் ஜாப்லயோ ஒர்க் பண்ணலைங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுக்கும்போது இருந்தாலும் அவங்க ஏத்துக்கலீங்க, நீங்க வந்து கேஸ் போட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அதாவது என்னன்னா பணியின் போது இறந்தவருடைய பிள்ளைகள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்று சொல்வதே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஏமாத்துற வேலையை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய அலுவலகங்கள்ல நடக்கிறது. அந்த கோட்டாவை வந்து எளிதாக இன்னொருவருக்கு மாற்றி விடுகிறார்கள். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மாத்திடுவாங்க. மாத்திர வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நாங்க இது ஆர்டிவி மூலமாக ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பிள்ளைகளுடைய பதிவு எப்போது செய்யப்பட்டது, அந்த பதிவில் இருந்து என்னென்ன அழைப்பாணைகள் வந்தது, எந்தெந்த வேலை வாய்ப்புகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கலாம். பதிவு செய்த பிள்ளைகள் என்னென்ன வேலை செய்திருக்க கூடாது அல்லது செய்திருக்க வேண்டும், யார் யாருக்கு இதுல உரிமை இருக்கிறது, இப்ப இந்த பணி தனியார் வேலை செஞ்சாக்கா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா தனியார்ல வேலை செஞ்சா கூட தரக்கூடாதுலாம் ஒண்ணும் இல்ல. பணியின் போது இறந்தவருடைய வாரிசுதாரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை தானே தவிர நீ வேற எங்கேயுமே வேலை செய்யக்கூடாது, சாப்பிடாம வருஷக்கணக்கா பட்டினியா கிடக்கூடாதுன்னு சொல்லல சட்டம். அவங்க அதுதான் சொல்றாங்க, நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்றதுனால நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. அவங்க அப்படி சொல்றது தவறுங்க. அது எழுத்துப்பூர்வமா பெறுவதற்கு நீங்க தகவல் சட்டத்தை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா 11ஆம் தேதி வர்ற சனிக்கிழமை காலையில 9:30 மணிக்குள்ளார பழனி வாசவி மகால் திருமண மண்டபம் தெற்கு ரத வீதியில இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில அங்க முகாம் நடக்கிறது. அங்க கட்டணம் எதுவும் இல்லை. அந்த முகாம்ல நீங்க நேரடியா வந்து மனு எழுதி வாங்கிக்க சொல்லுங்க. எப்படி எழுதி தரோம். சரிங்க சார். இன்னொரு டவுட், ஆனா இவர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால கேஸ் ஃபைல் பண்ணிருக்காருங்க சார். பரவாயில்ல, அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க அதை எடுத்துட்டு வாங்க, அது என்ன பண்ணணும் சொல்லி தரோம், அதை எப்படி செய்யுங்க. ஓகேங்க சார். ஓகே, அழைப்பிற்கு நன்றி தேன்மொழி. இன்னொரு நேர இணைப்புல இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன? என் பேரு லட்சுமி நாராயணன். ஓகே லட்சுமி நாராயணன் சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஆக்சுவலி எங்க மிஸ்ஸஸ் வந்து கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தாங்க. சரிங்க. அதுக்கு வந்து இதுக்கு வர சொன்னாங்க, நேரடி இதுக்கு போயிட்டு அது ஓகே ஆயிடுச்சு. சரிங்க. இடமும் செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க வந்து எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டால இருக்கிறீங்க, அதனால எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதனாலட்டு நிறுத்திட்டாங்க. சரி. கிட்ட 652 பேர்ல எங்க ஒய்ஃப் மொத்தம் 133 பேருக்கு நிறுத்திட்டாங்க. சரிங்க. அதுல எங்க ஒய்ஃபும் ஒருத்தர். அது நாங்க போயிட்டு இங்க இருந்து பள்ளி கல்வித்துறையில போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது கேஸ் நடக்குது, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. உடனே நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிஐல நாங்க அப்ளை பண்ணி கொடுத்தோம். சரிங்க. ஒரு 13 கொஸ்டின் வந்து அதுல எழுதி கொடுத்தோம். சரிங்க. அதுல வந்து ஒரு 4 கொஸ்டின்ல வந்து பள்ளி கல்வித்துறை வந்து பதில் அளிச்சிச்சு. அதுல என்னன்னா, ஒன்னு வந்து நீங்க வந்து பிரியாரிட்டியில வரல, சீனியாரிட்டிலே வந்துட்டீங்கன்ட்டு கரெக்டா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி. ஆக்சுவலி சீனியாரிட்டினா எங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கொடுத்துருக்கணும். இந்த அரசு அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டி எது பிரியாரிட்டி எதுன்னே தெரியாம எங்க ஒய்ஃபுக்கு மொத்தம் 3 பேருக்கு இந்த மாதிரி கேட்டகரியில நிறுத்தி வச்சுட்டாங்க. சரிங்க. இப்போ வந்து நாங்க ஆர்டிஐல கேட்டதுக்கு அந்த 13 கொஸ்டின் நாங்க இந்த வரிசையா எழுதி கொடுத்தோம். அதுல 4 கொஸ்டின் பள்ளிக்கல்வித்துறை, மீதி வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பதில் சொல்லுவாங்கன்ட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டோன்ட்டு எங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிட்டாங்க. சரிங்க.
இத்தனை நாள் வெயிட் பண்ணா இப்போ வந்து டிஆர்பில இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, இதுக்கு வந்து ஆர்டிஐ ஆன்சர் பண்றதுக்கு இங்க போதுமான அலுவலர்கள் இல்ல, அதுவும் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அந்த மாதிரி கொஸ்டின் இதுக்கு வந்து சரியான பதில் சொல்றதுக்கு இல்ல, அதனால இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு அந்த அலுவலர் சைன் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு தான் நாங்க கேட்டோம். பார்த்தா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு சரியான இங்க வந்து நீங்க அப்படி பதில் கொடுத்தா நீங்க ஒன்னும் அதுக்காக ஒரே பண்ண தேவையில்லை, அப்பீல் பண்ணிடலாம். அப்படி அவங்க கொடுக்க கூடாது. கொடுத்திருந்தாலும் நீங்க மேல் கொண்டு அப்பீல் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஆணையம் வரைக்கும் அப்பீல் பண்ணலாம். ஆணையத்தில் வரும்போது கண்டிப்பா அவங்க எல்லா தகவலும் கொடுத்துதான் ஆகணும். இப்போ உங்க பிரச்சனையில வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சீனியாரிட்டிலேயே இல்ல, உங்களுக்கு வந்து ரெகுலர் கோட்டாலேயே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கரெக்டுங்க. அதை வச்சு நீங்க மீண்டும் விண்ணப்பம் பண்ணிட்டீங்களா? மீண்டும் இப்போ நாங்க கோர்ட்டுக்கு தான் போலான்ட்டு டிசைட் பண்ணிருக்கோம். இல்ல கோர்ட்டுக்கு போறது மாதிரி ஆல்ரெடி இவர் இப்படி பதில் கொடுத்துட்டாரு, ரெகுலர் கோட்டாலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகவே என்ன ரெகுலர் கோட்டாலேயே என்ன வந்து அப்பாயின்ட் பண்ணி எனக்கு உடனடியே அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமே. கேட்டோம் சார். நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, இது கேஸ் நடந்துட்டு இருக்கு, அதாவது அது என்னன்ட்டு புரிஞ்சிக்கவே முடியல அந்த அரசு அதிகாரிங்க. எந்த மாவட்டம் நீங்க? நாங்க ஆக்சுவலி கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்க. இப்ப சென்னையில டெம்பரரியா வந்திருக்கோம். இங்க பள்ளிக்கல்வித்துறையும் தான் போய் பார்த்தோம். பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் ரொம்ப வசதியா போச்சு. வர்ற 15ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில முகாம் இருக்கு, உதவி மையம் இருக்கிறது. எந்த இடத்துலங்க சார்? கூட போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல ரத்தன் பஜார்ல கும்பட் காம்ப்ளெக்ஸ்ல முதல் மாடி. சரிங்க சார். நிகழ்ச்சி முடிவில் என்னுடைய நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி காலையில பிஃபோர் 10 o'clock வந்துட்டு அந்த ஆவணங்களோட வந்து பாருங்க. உங்களுக்கு அந்த மனுக்கள் எல்லாம் எழுதி தரேன். அது என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். இன்னொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? வணக்கம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சார், இப்ப இந்த கல்வி கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல போயிட்டுனா ஷூரிட்டிங்கிற ஒரு பிணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அது ஆதரவற்ற நிலையில அந்த அனாதை இல்லங்கள்ல வளரும் குழந்தைகளுக்கு யாரு சார் ஷூரிட்டி கொடுப்பா? அதுக்கு வந்து அனாதை இல்லங்கள் இருக்கக்கூடிய காப்பாளர் கொடுக்கலாம், அதனுடைய நடத்துனர் கொடுக்கலாம். அதனுடைய அது அப்படிதான் செய்யணும். பட் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமா 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் தேவைப்படாதுமா. தமிழ்நாட்டுல படிக்கிற குழந்தைகளுக்கு அதிகபட்சமாக 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் தேவை இருக்காது. அதே போல பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டியில, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்களுக்கு தான் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவை இருக்கிறது. அதே போல வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகள்ல படிக்கக்கூடிய அயல்நாடு படிப்புகளுக்கு தான் அதிகமான கட்டணம் தேவை. அந்த சிச்சுவேஷன் வரும்போது இவர்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு கிடைத்து விடும். ஆனால் இது மாதிரியான கடன் கேட்கும் போது 4 லட்சம் ரூபாய் வரை எந்த விதமான பிணையமும் இல்லை. அடுத்து 7.5 லட்சம் ரூபாய் வரை தேர்ட் பார்ட்டியுடைய ஒரு ஒப்புதல் போதும். தேர்ட் பார்ட்டி சூரிட்டி என்று சொல்வார்கள், அது போதுமானது. 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சென்றால்தான் சொத்து பிணையம் கேட்பார்கள். ஆகவே அது வரைக்கும் வந்து பிள்ளைகளுக்கு கடன் வாங்குறது ரொம்ப எளிமைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கின கடனை வந்து கட்டல, அப்பா கட்டல, அதனால தரமாட்டேன், பேங்க்ல லோன் இருக்கு ஆல்ரெடி தரமாட்டேன், டிராக்டர் லோன் இருக்கு தரமாட்டேன், விவசாய கடன் இருக்கு தரமாட்டேன், ஜோல் வச்ச லோன் திருப்பாம இருக்கிறீங்க அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவதோ, அல்லது கல்வி கடன் கேட்டு விண்ணப்பம் செய்து கல்வி கடன் பெற்றவர்கள் அதன் பிறகு அந்த வங்கியில் வேறு ஏதாவது அடமானம் வைத்து கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை திருப்பி செலுத்திய போது அந்த டாக்குமெண்டை தர மறுப்பது. உதாரணமாக இப்போ வந்து கல்வி கடன் இந்த ஆண்டு ஒருத்தர் வாங்கியிருப்பார், அடுத்த மாதமே போய் ஜுவல் லோன் கேட்கிறாரு, கொடுத்துடுறாங்க. ஜுவல் லோனுக்கான தொகையை கட்டின உடனே ஜுவலை வந்து திருப்பி தராம, இல்ல உங்களுக்கு கல்வி கடன் இருக்கிறது ஆகவே நான் இந்த நகையெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதோ தவறு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பெயர் என்ன? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? என் பேர் கணேசன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகே கணேசன் சார், உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க ஒரு டிஓ ஆபீஸ் ஒரு தபால் ஒண்ணு அனுப்பியிருக்கோம். சரிங்க. அதுல வந்து என்னன்னாக்கா எனக்கு ஏற்கனவே உள்ள டிஓ வந்து சாங்ஷன் பண்ணி ஆர்டர் போட்டாரு இந்த பில்லுக்கு. சரிங்க. ஆனா இப்ப இருக்கிற அவரு ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. சரிங்க. இப்ப வந்திருக்க சூப்பரண்ட் என்ன சொல்றாரு, அவர் போட்ட ஆர்டர் தப்புங்கிறாரு, ஆனா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு தப்புன்னு. சரிங்க. அந்த பில்ல என்ன அப்படியே பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காரு. ஓகே, நீங்க என்ன பில்லுன்னு சொல்லல, என்ன பிரச்சனை? ஒரு இன்சென்டிவ் அரியர் பில் அது. ஓகே, அப்ப அவர் தர மறுத்துட்டாரு, ஏற்கனவே போட்டாரு, டிஓ ஆர்டர் போட்டாரு, அந்த பில் அனுப்புனா பில்ல சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு இப்ப உள்ள சூப்பரண்ட். ஆர்டிஐல கேளுங்க, கேட்டீங்களா? இன்னும் கேட்கல. தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக
ஆணையிட்டு எத்தனை நாட்களுக்குள் அதை தீர்வு செய்ய வேண்டும் என்ற அரசாணையினுடைய நகல் கேளுங்க. சரி. அதே போல அவர் தவறாக ஆணையிட்டு இருந்தால் அந்த ஆணை தவறு என்று சொல்லி அந்த ஆணைமையை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் என்று கேளுங்கள். அந்த ஆணை தவறு என்று சொன்னால் அந்த ஆணை தவறான ஆணையிட்ட அவருக்கு என்ன தண்டனை என்று கேளுங்கள். இப்படி நீங்க தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக உங்களுடைய உத்தரவை நிறுத்தி வைக்க காரணங்கள், அதற்கான ஆவணங்கள், எத்தனை நாட்களுக்குள் தீர்வு செய்ய வேண்டும் என்ற எல்லா விவரத்தையுமே கேட்கலாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த பில் பாஸ் ஆயிடும். ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். சார், இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்திற்கு வந்து நேயர்களோட பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் அளிச்சிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த கேப்டன் தொலைக்காட்சி ஒன்றுதான் உலக தொலைக்காட்சிகளிலேயே வந்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வருகிறது. இதை வாய்ப்பை எல்லா நேயர்களும் பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். ஏன்னா இது ஒவ்வொரு வாரமும் நடக்கிற நிகழ்ச்சி. இது நிறைய பேருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக எல்லாரும் பங்கெடுத்து தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெற வேண்டும். வருகிற சனிக்கிழமை 11ஆம் தேதி பழனிகளை இலவச முகாம் நடைபெறுகிறது. அந்த முகாமில் சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையோடு அரசாங்கத்தில் விண்ணப்பம் செய்து கோரிக்கை வைத்து நிறைவேறாத எல்லோரும் அந்த முகாமிலே கலந்து கொள்ளலாம். முகாம் நடைபெற இடம் வந்து வாசவி திருமண மண்டபம், தெற்கு ரத வீதி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். காலை 9:30 மணிக்குள் நேரில் வந்து பதிவு செய்திருக்க வேண்டும். தாமதமாக வந்தால் திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆகவே காலை 9:30 மணிக்குள் நேரில் வந்து பதிவு செய்து அனைவரும் பயன்பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு யாருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லை. ஓகே சார், சொன்ன மாதிரி கேப்டன் தொலைக்காட்சியோட உயரிய முயற்சியான இந்த நிகழ்ச்சியாலும் இந்தியன் குரல் உதவி மையத்தோட சேவையாலும் நிறைய நேயர்கள் பயன்பெற்றதா தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை, இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய www.captainmedia.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபிகா.